அதுக்கு முன்னாடி இந்த படத்துல நடித்த சிவகார்த்திகேயன் ஓகே ஏன் இந்த கதையை ஏத்துக்கிட்டாரு? அவரோட கெட்டப்லாம் நீங்க வந்து பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியால நிறைய வந்து இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஷூட் போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இந்த கெட்டப்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 1960 பீரியட்ல இருக்கிற அந்த ஒரு லுக் ஒன்று இருக்கும். பிகாஸ் இந்த இந்த சம்பவமும் அதாவது ராஜேந்திரன் சுட்டு கொல்லப்பட்ட அந்த ஒரு சம்பவமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960 ஆண்டு காலத்துல தான் வந்து நடந்து ஏறி இருக்கு. ஸோ அதனால ஒரு அந்த பீரியட் ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் நம்ம பார்த்துருப்போம். அதுல அந்த நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு கட்டில் அந்த கிளிம்ஸ் கட்டில் நம்ம பார்த்துருப்போம். பராசக்தி கிளிம்ஸ் கட்டில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட கழகங்கள்ல இருப்பாங்க. அதுல சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துணையாக நின்று போராடுற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கல்லூரி சார்ந்த ஒரு கதை தான். கல்லூரி சார்ந்த ஒரு போராட்ட களம் தான். ஆனா அந்த போராட்ட களம் எதற்காக ஏற்படுச்சு அப்படின்றத அந்த கதைக்களத்தோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா காலங்காலமாக நம்மளோட அரசியல் தலைவர்களும் சரி